இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 மக்கபேயர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் திருவசனம். நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராய் நாம் யாரை நினைவு கூறுகிறோம் தெரியுமா? தூய கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த நாள் இன்றைய நாள். தூய கன்னி மரியாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் போர்வை மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் மற்ற பிற காரியங்களுக்காக ஜெபிக்கும் முன்னர் ஆவியானவர் உங்களை நிரப்ப வேண்டும். Me and my home and my work and all my belongings must be filled with Holy Spirit என்று அன்றாடம் தவறாமல் பரிசுத்த ஆவியானவரிடம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பலம் தருவார். அதை கொண்டு உங்களால் சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்க முடியும். ஞானமாய் வழிநடத்த முடியும். உடல் சோர்வு, உடல் நலக்குறைவு, நோய் நொடி, ஹாஸ்பிட்டல் செலவு அனைத்தும் இல்லாமல் நீங்கும். தூய ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. அந்த வீட்டில், அந்த பணியிடத்தில் வாழ்வு உண்டு, வளமை உண்டு, சுகம் உண்டு. ஆகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரிடம் ஜெபித்து ஒப்படைத்து அந்த நாளை துவங்குங்கள். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் பகைவர்களை முறியடிக்கிறார்கள். உடனே என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த வெற்றியை தந்த சகல வல்ல ஆண்டவரை தேடுகிறார்கள். யூதாவும் அவருடைய சகோதரர்களும் திரு உறைவிடத்தை, அதாவது ஆண்டவரின் ஆலயம் டெபர்னக்கல், மீண்டும் அதை தூய்மைப்படுத்துகிறார்கள். சீயோன் மலைக்கு ஏறி செல்கிறார்கள். பலி செலுத்துகிறார்கள். பாடல் பாடி, நரம்பிசைத்து, யாழிசைத்து, கைதாளம் முழங்கி, நாங்கள் பெற்ற வெற்றிக்கு நன்றி ஆண்டவரே என்று கொப்புற விழுந்து வெற்றி அளித்த இறைவனை வணங்குகிறார்கள். அவர்கள் அக்களிப்பாய் இருந்தார்கள். அவர்கள் மேல் இருந்த பழி சொல் நீங்கியது. கவனித்தீர்களா? இதே போல நாமும் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் செய்தது போல எத்தனையோ வெற்றிகளை இது நாள் வரை நம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஒவ்வொரு நாளும் பல ஆபத்துக்களில் இருந்து நம்மை காத்து நடத்துகிற ஆண்டவருக்கு நாமும் நன்றி செலுத்த வேண்டாமா? யூதாவை போல இயேசுவுக்காக மீண்டும் மீண்டும் அர்ப்பணிக்கப்படும் உங்கள் இதயம் என்றுமே ஆசிர்வதிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் அனைத்து ரகசியமும் எதில் இருக்கிறது தெரியுமா? விசுவாசத்திலும் அர்ப்பணிப்பிலும் நன்றி துதி பலியிலும் தான் உள்ளது. நண்பர்களே, யூதாவை போல நாமும் வாழ முயற்சிப்போம். நன்றி உள்ளவர்களாக இருப்போம். சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசு கோவிலுக்கு சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களை வெளியே துரத்துகிறார். கோபமாக சொல்லுகிறார், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு, ஆனால் நீங்களோ அதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறுகிறார் இயேசு. என்றும் கூட பல ஆலயங்களில், பங்குகளில் இதுதான் நடக்கின்றது. கடவுள் பெயரை வைத்து எப்படி வேலை வாங்கலாம், ஸ்கூல், காலேஜ், ஸ்கீட் வாங்கலாம், எப்படி காசு சம்பாதிக்கலாம், பங்கு பேரவையில் இருந்தால் என்ன நன்மை என்று எண்ணம் கொண்ட பலரை நாம் ஆலயத்தில் பார்க்கிறோம். அது தவறான செயல் நண்பர்களே. ஒரு நாள் இயேசுவால் அன்று எருசலேம் ஆலயத்தை அசுத்தப்படுத்தியவர்களை எப்படி துரத்தினார்களோ அதுபோல் இவர்களும் துரத்தப்படுவார்கள், துரத்தப்படுவோம். ஆலயம் அது ஆண்டவர் வாழும் வீடு அல்லவா? அதன் தூய்மை நம்மால் ஒரு நாளும் பாழாக கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. சரி,
இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, மாட்சிமிகு உம் பெயரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். எங்கள் மூதாதையரின் ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன இயேசுவே. விண்ணுலகும் மண்ணுலகும் அதில் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஆட்சியும் உம்முடையதே, செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே எங்களுக்கு வருகின்றன. நீர் அனைத்தையும் ஆள்பவர், எங்களையும் ஆண்டு நடத்துபவர். எவரையும் பெருமைப்படுத்துவதும் உம் கையில்தான் உள்ளது. அடியேன் என்னையும் பெருமைப்படுத்தும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த நவம்பர் மாதத்திலே இறந்து போன அனைத்து ஆத்துமாக்களுக்காக, யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக, உத்திரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக் கடவதாக. சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.